அயோத்தியில் ராமர் கோயில் சிலை திறப்பு விழா நடக்கக்கூடிய அன்றைய மாலை மும்பையில் ஒரு மசூதி. அங்கே அமைதியாக முஸ்லிம் மக்கள் தங்கள் இறைவனை தொழுகை நடத்துவதற்காக அவர்கள் அதில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி வாசலுக்கு முன்னால் சங்க பரிவார கும்பல் சென்று முழக்கம் போடுகிறார்கள். என்ன முழக்கம் என்பதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொறுத்து பார்த்த முஸ்லிம் சகோதரர்கள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். அயோத்தியில் ராமர் கோயில் சிலை திறப்பு விழா நடக்கக்கூடிய அன்றைய மாலை மும்பையில் ஒரு மசூதி. அங்கே அமைதியாக முஸ்லிம் மக்கள் தங்கள் இறைவனை தொழுகை நடத்துவதற்காக அவர்கள் அதில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி வாசலுக்கு முன்னால் சங்க பரிவார கும்பல் சென்று முழக்கம் போடுகிறார்கள். என்ன முழக்கம் என்பதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொறுத்து பார்த்த முஸ்லிம் சகோதரர்கள் சங்கிகளை அலறவிட்ட காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமா? இது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதாவது அயோத்தியில் ராமர் சிலை திறப்பு விழா நடந்து முடிந்ததற்கு பிறகு மோடி ஒரு வடைசுடல் நிகழ்ச்சியை நடத்தினார். என்ன அப்படின்னா, இனிமேல ராமராஜ்யம் தான் அப்படின்னு. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மத்திய பிரதேசத்திலிருந்து சில வீடியோக்கள் வெளிவர துவங்கின. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாக துவங்கின. எது என்று உங்களுக்கு தெரியும். அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சிலுவைகளை அகற்றி அந்த இடத்தில் காவி கொடியை நாட்டக்கூடிய ஏராளமான வீடியோக்கள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வர துவங்கின. அப்ப இந்திய மக்கள் கேட்டார்கள், இதுதான் மோடி சொன்ன ராமராஜ்யமா என்று கேள்வி கேட்டார்கள். இதுல கூடுதலாக ஒரு செய்தி மோடியை பார்த்து நமக்கு கேட்க வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரியான இடத்தில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ அமைப்புகளுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், பேராயர்கள் இருக்கிறார்கள், ஃபாதர்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர்களில் பல பேரை அழைத்து கிறிஸ்துமஸ் விருந்து கொடுத்தார் மோடி. அதன் மூலம் அவர் என்ன சொல்ல விரும்பினார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஒரு சீட்டாவது கேரளாவில் வாங்கணும், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது வாங்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டம். அப்படி ஒரு நாடகத்தை நடத்திய மோடியே உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இப்படிப்பட்ட செயல்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அயோத்தியில் ராமர் சிலை திறப்பு விழா நிறுவக்கூடிய விழா, அது எந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? கிறிஸ்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக உதவுவதற்காக வந்த ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு நபர், அவரை அவருடைய குடும்பத்தோடு அவருடைய பிள்ளைகளோடு எரித்து சங்க பரிவாரங்கள் எரித்து கொன்ற தினம் இல்லையா? அதை நீங்கள் மறந்து விடலாம், மோகன் பாகவத் மறந்து விடலாம், RSS பாஜகவும் மறந்து விடலாம். இந்திய மக்கள் மறந்து விட மாட்டார்கள், ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.